வணக்கம், நான் உங்கள் விஜய் ஆண்டனி பேசிகிட்டு இருக்கேன். நான் நடித்து ரீசெண்டாக திரைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். போன வாரம் விஜய் ஆண்டனி நடிப்பில் மழை பிடிக்காத மனிதன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை இயக்குனர் விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே தியேட்டருக்கு படம் பார்க்க போன இயக்குனர் விஜய் மில்டன் அதிர்ச்சியாகி தியேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது படத்துடைய ஆரம்பத்தில் வர ஒரு நிமிட காட்சி தனக்கு தெரியாமலே சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த காட்சி படத்துடைய சுவாரஸ்யத்தையே இல்லாமல் பண்ணிடுச்சு. எனக்கே தெரியாமல் படத்தை ரீஎடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும், அப்படி பண்ணது யார் அப்படின்னு பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக பேசியிருந்தார். ஆனால் இப்போ படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்தில் நான் வைக்கல. அது எப்படி வந்துன்றது எனக்கு தெரியல. ஆனால் சோசியல் மீடியாவில் சில பத்திரிகையாளர்கள் அந்த வேலையை பார்த்தது விஜய் ஆண்டனி தான் அப்படின்னும், இந்த படத்தை சலீம் 2 அப்படிங்கிற டைட்டிலில் வெளியிடணும் அப்படின்னு விஜய் ஆண்டனி கம்பல் பண்ணி சொல்லியிருந்தாராமா. மேலும் தான் நடிக்கிற எல்லா படங்களையும் இப்படித்தான் அயோக்கியத்தனமாக பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னும் கண்டபடி திட்டி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து விஜய் மில்டன் இன்னொரு வீடியோ வெளியிட்டு படத்தில் சேர்க்கப்பட்டிருந்த அந்த ஒரு நிமிட காட்சியை நீக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வச்சது நடிகர் சரத்குமார் தான் அப்படின்னும் அவருக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. ஸோ அது படத்தில் ஃபஸ்ட்டு 4 ரீலில் ஃப்ளாட் பண்ணுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போது அந்த முன்னோட்டம் நீக்கப்படுகிறது. சரத் சாருக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்கிறேன். சரத் சார் தயாரிப்பாளருக்கும் எனக்கும் நடுவில் இருந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சுட்டாரு. இந்த நிலையில் விஜய் ஆண்டனி மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது அவரே பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தின் துவக்கத்தில் வரும் ஒரு அறிமுக காட்சி குறித்து தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் கலந்து பேசி அதை இன்று முதல் திரையரங்குகளில் நீக்கிவிடுவதென முடிவெடுத்து விட்டனர். இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து ஆதரவு தருமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அது நான் இல்லை அப்படிங்கிற ஹெட்டிங்கோட கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மழை பிடிக்காத மனிதன் படத்தின் துவக்கத்தில் வரும் 2 நிமிட காட்சியை தனது ஒப்புதல் இல்லாமல் யாரோ இணைத்துள்ளதாக என் நண்பர் படத்தின் இயக்குனர் திரு விஜய் மில்டன் வருத்தம் தெரிவித்திருந்தார். அது நான் இல்லை, இது சலீம் 2 இல்லை அப்படின்னு விஜய் ஆண்டனி இந்த பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஆண்டனி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய நபரா? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.